வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த ஒரு துயரமான சம்பவம் அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். கரூர்ல நடந்த ஒரு பேரணியில ஏற்பட்ட சோகம். அதுல நடிகர் கமலஹாசனோட அணுகுமுறை எப்படி ஒரு புது மாதிரியான தலைமை பண்பை காட்டுச்சுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல கமலஹாசனோட இந்த ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, இது வெறும் நம்பர்ஸ் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு பெரியவர்னு பார்க்கணும்னு சொன்னாரு. இந்த ஒரு வரி போதும் இந்த முழு சம்பவத்தையும் நாம பார்க்குற விதத்தையே மாத்திடுச்சு. இது வெறும் அரசியல் கணக்கில்ல, இது மனித உயிர்களோட வலின்னு ஆழமா புரிய வைக்குது. சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கரூர்ல என்ன நடந்தது, அப்புறம் கமலஹாசன் என்ன சொன்னாரு, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது, இதனால அரசியல்ல என்னென்ன நடந்தது, கடைசியா இது தலைமை பண்பு பத்தி என்ன கேள்வியை எழுப்புது. வாங்க, முதல்ல இந்த எல்லாத்துக்கும் மையப்புள்ளியா இருந்த அந்த சோகமான சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட தமிழக வெற்றி கழகம், அதாவது தவேகா, அவங்க கரூர்ல ஒரு பெரிய பேரணி நடத்தினாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காம போயிடுச்சு. துரதிருஷ்டவசமா அங்க நடந்த கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க, பல பேருக்கு காயம். இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டே உலுக்கிடுச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சோகம் நடந்ததும் எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை விடுறது வழக்கம்தான். ஆனா மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனோட அணுகுமுறை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அது ஏன் அப்படி தனிச்சு தெரிஞ்சதுன்னு வாங்க பார்க்கலாம். அவரு வெறும் அறிக்கையோட நிறுத்திக்கல, நேரா கரூருக்கே போயிட்டாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட வீட்டுக்கே போய் அவங்க கிட்ட பேசி ஆறுதல் சொன்னாரு. இது வெறும் அரசியல் இல்ல, அதுக்கும் மேல ஒரு மனிதாபிமான விஷயம்னு நிறைய பேர் பார்த்தாங்க. அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இது மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம், தப்பு ஒத்துக்க வேண்டிய நேரம்னு சொன்னாரு. பாருங்க, அவர் யாரையும் குறை சொல்லல. ஒரு தப்பு நடந்தா அதுக்கு நாம தான் பொறுப்பேத்துக்கணும்னு சொன்னது தமிழ்நாட்டு அரசியல நாம அதிகமா கேட்காத ஒரு குரல். அவரோட பேச்சுல இருந்த நுணுக்கத்தை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் தப்புக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினோட நடவடிக்கைகளை பாராட்டுறாரு. போலீஸ திட்டாதீங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதே சமயம் கேஸ் கோர்ட்ல இருக்கு, அதனால அரசியல் பேசலன்னு ஒதுங்கி நிக்கிறாரு. இதுதான் ஒரு பேலன்ஸ்ட், மெச்சோர்டான அணுகுமுறைன்னு நிறைய பேர் பேசினாங்க. சரி, கமல்ஹாசனோட ரியாக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த நிகழ்ச்சிக்கு காரணமான கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதையும் நாம பார்க்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இழப்பீடு விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயும் காயம்பட்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அறிவிச்சாங்க. அதே நேரம் விஜயோட த.வ.க. கட்சி அதை விட அதிகமா, அதாவது இறந்தவங்களுக்கு 20 லட்சமும் காயம்பட்டவங்களுக்கு 2 லட்சமும் அறிவிச்சாங்க. காசு கொடுத்தா மட்டும் போதுமா, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவத்தை விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது எஸ்ஐடி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. தவேகாவை சேர்ந்த 2 நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த கட்சியோட சீனியர் தலைவர்கள் 2 பேரு தலைமறைவா இருக்காங்கன்னு கூட நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேஸ் எவ்வளவு சீரியஸா போகுதுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்தா அது அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த கரூர் துயரச் சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன அதிர்வலைகளை உண்டாக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நடந்த சம்பவத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு தவேகா எடுத்த முதல் முடிவு என்ன தெரியுமா? அவங்க தமிழ்நாட்டுல நடத்த திட்டமிட்டிருந்த எல்லா பேரணிகளையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கியமான உடனடி நடவடிக்கையா பார்க்கப்பட்டது. எதிர்பார்த்த மாதிரி மத்த கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா இந்த பேரணியோட திட்டமிடல் ரொம்ப மோசம்னு கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. என்டிஏ கூட்டணி இன்னும் ஒரு படி மேல போய் இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வச்சு விசாரிக்கணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. இதனால அரசியல் அழுத்தம் இன்னும் அதிகமாச்சு. இந்த மாதிரி நேரத்துல வதந்திகளுக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? சோஷியல் மீடியால நிறைய தப்பான தகவல்கள் பரவ ஆரம்பிச்சது. அதனால வதந்தி பரப்பினதா சொல்லி போலீஸ் சிலர் மேல நடவடிக்கையும் எடுத்தாங்க. இதுல பாஜக தலைவர் ஒருத்தர், விஜயோட ஆதரவாளர்கள் 2 பேர்னு பல தரப்பினரும் இருந்தாங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள், அதுக்கு வந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இதுல இருந்து தலைமை பண்பு பத்தி நாம என்ன கத்துக்கலாம்? இங்க 2 விஷயத்த நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் கமல்ஹாசனோட அமைதியான பொறுப்பான பேச்சுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. இன்னொரு பக்கம் கூட்டத்தை சரியா கையாளலன்னு தவேகா மேல கடுமையான விமர்சனம் வந்துச்சு. அதனால இந்த கரூர் சம்பவங்கிறது வெறும் ஒரு விபத்துன்னு கடந்து போயிட முடியாது.
ஒரு நெருக்கடியான நேரத்துல எப்படி நடந்துக்கணும், அரசியல்ல பொறுப்பு எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான படிப்பினை. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நடக்கும்போது உண்மையான பொறுப்புணர்ச்சிக்கும் அரசியல் ஆதாயத்துக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா? அந்த கோடு எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.